ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாடி தோட்டத்தோட ஒரு குட்டி அறுவடை தான். ஸோ நம்மளோட பூக்களோட அப்டேட்டும் பார்த்துருங்க. ஸோ நிறைய பேர் பூக்களை விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க இல்லையா? அதுக்காக உங்களுக்கான இந்த பதிவு தான். ஸோ அடீனியம் நிறைய பூத்திருக்கும்போது, ஒரே ஒரு பன்னீர் ரோஸ் பூக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம கார்டனே பார்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்குங்க. அதாவது அந்த வாசனையில் இந்த மலர்களை அழகாக ரசிச்சிடலாம். அது எப்படி சொன்னால் 2 in 1 அப்படின்ற மாதிரி பாருங்களேன், என்ன ஒரு அழகு. அடீனியமெல்லாம் தாறு மாறாக பூத்துட்ருக்காங்க. ஐசோ திங்க் அவங்களோட சீசன் போல் இப்போது எல்லா செடிகளிலுமே கொத்து கொத்தா மொட்டுக்கள் வந்து வச்சுருக்குது. ஸோ ரொம்ப அழகாக பூத்துட்டு இருக்குதுங்க. காலையில் இதை பனியோடு அதில் பார்க்கும்போது மனசுக்கு இதமாகவும் ரம்யமாகவும் இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வந்து வாட்டர் கேபேஜ். இதை நம்ம அழகாக ஃபார்மில் ஒரு குட்டி பாண்டு மாதிரி செட் பண்ணி அதில் போடணும்னு எய்ம் பண்ணி வச்சுருக்கிறேன். லெட்ஸி வர நாட்களில். இது பார்த்திங்கன்னா அடீனியம் ஒத்தை அரேபிக்கா. ஸோ நல்லாவே அழகாக கொத்தா பூக்குது. எனக்கு கட் பண்ணி விடவும் மனசு இல்லை. சரி பார்ப்போம், வர நாட்களில் இதை ட்ரிம்மிங்கை போடலாம். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா, இப்படி காலையில் ஒரு டீ கஃபோட வழக்கம் போல் நம்மளோட அறுவடையும் முடிச்சுட்டு நம்மளோட அடிநீத்தையும் அழகாக வீடியோ எடுத்தாச்சுங்க. சந்தோஷமாக இருங்க எல்லோரும். நான் திருப்பியும் சொல்கிறது, லாபமோ நஷ்டமோ நம்ம தான் ஃபேஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கான பிரச்சனையை இன்னையோடு விட்டுட்டு அடுத்த நாளுக்கான பிரச்சனையை யோசிக்காதீங்க. அட் ப்ரெசண்ட் என்ன நடக்குதோ அதில் மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிருங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு குறிக்கோள் இருக்கணும் வாழ்க்கையில். அது நடக்கலைன்றது அடுத்த பிரச்சனை. ஆனால் அதை நம்ம டார்கெட் பண்ணி எய்ம் பண்ணணும். நம்ம டார்கெட் பண்ணி எய்ம் பண்ணும்போது நிச்சயமாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம அந்த குறிக்கோளை அடைஞ்சிருவோம். அதனால் எதிர்பார்ப்புகள் இல்லைனாலும், நாளைய குறித்து நம்ம கவலைப்படலைனாலும் நமக்கான ஒரு எய்ம் இருக்கணும். இன் ஃப்யூச்சர் நம்ம என்ன செய்ய போகிறோம், வாட் வி ஹாவ் டு டூயிங், நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நம்ம என்ன பண்ண போகிறோன்ற பிளானிங் இருக்கணுங்க லைஃப்பில். ஓகேவா? நடக்கிறது நடக்கும், அது பாட்டு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நடக்கிறது நாளைக்கு நடக்காது, நாளைக்கு நடக்கிறது நாளன்னைக்கு நடக்க போகிறதில்ல. பட் ஆனால் நமக்குன்னு ஒரு எய்மும் ஒரு குறிக்கோளும் இருக்கணும். அதை நோக்கி நம்ம பயணிச்சுட்டே போனோன்னா காலமும் சூழ்நிலையும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வழிவிட்டு நம்மளோட ஏமை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு அது அப்ரிஷியேட் பண்ணி நம்மளுக்கு வழிவிடும். ஸோ எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு எய்ம் கண்டிப்பாக நமக்கு இருக்கணுங்க. தக்காளி நாற்றுக்கள் நான் சும்மா கடையிலேருந்து வாங்கின தக்காளியை புழிஞ்சு ஊற்றினேன். அது நிறைய முளைச்சிருச்சு. இந்த வாட்டி என்னவோ தெரியலங்க, தக்காளி தான் ஹைலைட்டாக இருக்குது. மீ கார்டன் மாடி தோட்டத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரே தக்காளியாக இருக்குது. ஸோ தக்காளி விலை குறைஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் நம்ம வீட்டு தக்காளின்னும் போது சந்தோஷம்தான். மோரோவர் மாவு பூச்சி இல்லாமல் வளருது, அதுதான் அதில் பெரிய டாஸ்கே, பெரிய விஷயந்தாங்க. தேங்க் காட். ஸோ ஓவராலாக நம்மளோட அறுவடையும் பார்த்துடலாம். இன்றைக்கி சின்ன அறுவடை தான், பெருசாக இல்லை. இது நம்ம கார்டனில் இந்த வாட்டி கொக்கோ காய்ச்சிருக்கிறாங்க. 2 காய்கள் வந்திருக்குது. கூடவே இப்போ நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஐ திங்க் கொக்கோ சீசன் போல் இருக்குது. எல்லா கணுக்கள்லையுமே பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ வர நாட்களில் பார்ப்போம், அது சர்வே ஆகுதா, அந்த பிஞ்சி இல்லை கொட்டுதான்றது தெரியல. லெட்ஸி. அடுத்து நம்மளோட மாடி தோட்டத்தில் புஷ் பெப்பர் இது வந்து அறுவடைக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஆல்ரெடி 2 வாட்டி நான் அறுவடை பண்ணிட்டேன். இது 3வது அறுவடை. இந்த வாட்டி கொஞ்சம் மிளகு நிறையாவே காய்ச்சிருக்குது. நான் அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸு. ஓகேவா? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதாங்க. ஸோ நம்ம ஒரு டார்கெட்டை நோக்கி, ஒரு குறிக்கோளை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு தாங்க ஆகணும். நம்மளோட பயணத்தை தொடரும்போது அதுக்கான ஹானரை கடவுள் கொடுப்பாங்க. ஸோ வாழ்க்கையில் குறிக்கோளே இல்லாமல் ஓடாதீங்க, குறிக்கோளோடு ஓடுங்க. அது அந்தந்த நேரத்தில் கரெக்டாக நடக்கும். ஸோ நம்மளோட ஓவராலான அறுவடை சுண்டக்காய், தக்காளி, அவரைக்காய், டிசம்பர் பூ, நம்மளோட கார்டனோட இந்த வார ஹைலைட் மஞ்சள், கனகாமரம், முள்ளங்கி, கொஞ்சம் மஞ்சள்ங்க. ஸோ இவ்வளவும் நம்மளோட இன்றைய அறுவடை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் எனக்கு கொடுங்க. இது பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆனாலும் என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டாலும் அதை பார்த்து ஒரு லைக் கொடுக்க கூட சில பேருக்கு மனசு வராது.
என்னங்க டேட்டா பேக் என்ன ஃப்ரீ தானே போடுறோம், அன்லிமிட்டெட் பேக் தானே போடுறோம், ஒரு லைக்கு கொடுத்தா என்னங்க. சரி ஓகே, அது அவங்கவுங்கள இஷ்டத்தை பொறுத்து. ஓகே, ஸோ நம்மளோட பலனை எதிர்பார்க்காம நம்மளோட வேலையை நம்ம செய்வோம். ஸோ இந்த வாட்டி சுண்டக்காவும் நிறைய காய்ச்சிருக்கு. மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக ஒரு சுண்டக்காய் செடியாவது வைக்கணுங்க. வாரத்தில் கண்டிப்பாக நம்ம தேவைக்கான ஒரு குழம்புக்கு தேவையான காய் நிச்சயம் கிடைக்கும். என்னவோ இந்த வாட்டி முள்ளங்கி அறுவடை செம்மையாக பண்ணிட்டேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பிங்க. மஞ்சள் இந்த வாட்டி நம்ம தரையில் நட்டுருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகேவா, இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு எய்மோட பயணிச்சுட்டு வாங்க. ஹாவ் அ நைஸ் டே.